சார் வணக்கம். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா? இதை திராவிட முன்னணியுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏன் எதிர்க்கிறார், ஏன் பதறுகிறார்? ஜனநாயகம் இல்லை, சமத்துவம் இல்லை, சுயமரியாதை இல்லை என்று ஒரு குற்றம் சொல்கிறாரே, ஏன்? ஸ்டாலினுக்கு அப்பா கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் வேணும்னு சொன்னார். நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் எழுதியிருக்காரு. உண்மையிலேவா? ஆமாம். பையன் தான் தப்பா மாற்றி சொல்கிறாரு. என்ன பையன்னு தெரியலையே, அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது? இல்லை, அப்பா சொல்கிறத என் பையன் மறுக்கிறாரே. கலைஞருடைய ஆட்சிங்கிறாரே, அண்ணானுடைய ஆட்சிங்கிறாரு. கலைஞருடைய ஆட்சின்னு அவர் சொல்லலை. அவர் என்ன ஈவேரா ஆட்சின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அண்ணாவின் ஆட்சி கூட சொல்லலை. திராவிட மாடல் ஆட்சியா? திராவிட மாடலுங்கிறார் அவர். திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறாரு. திராவிட மாடல் ஆட்சின்னா ஜியு போப்புக்கு ஆட்சின்னு அர்த்தம். ஏன்னா ஹார்டுவெல் ஜியு போப்பு தான் அந்த திராவிடம்ங்கிறத மாடலாக்குனது. அது பிரித்தாளும் கொள்கையினுடைய ஒரு அம்சம். ஏன்னா இங்கே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பக்திமயமாக தமிழகம் இருந்தது. இப்படி பக்தியாக ஒற்றுமையாக விட்டால் நம்ம இங்கே கொள்ளையடிக்க முடியாது. அதனால் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணணுன்னுக்கிட்டு ஹார்டுவெல் தான் அந்த திராவிடங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்க திராவிட மாடல்னால் அந்த ஹார்டுவெல் மாடல், பாதிரி மாடல் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம். அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய கருணாநிதி மாடல்னு சொல்லலை. அமெரிக்கா இங்கிலாந்து மாடல் அவங்க அந்த ஆமாம், அமெரிக்கா இங்கிலாந்து மாடல் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, அவங்க விஷயத்துக்குள்ளே அவங்க குடும்ப விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆதரித்தார். அதான் அவர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கார். ஒரே நாடு ஒரே எல்லா இடமும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் நல்லது எழுதியிருக்கார். 1952 இருந்து 67 வரைக்கும் 4 பொது தேர்தல், 52, 57, 62, 67 ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் நடந்துச்சு. அப்புறமா சட்டத்தை திருத்தினாங்களா? ஒரே தேர்தலாக நடக்க வேண்டாம், ஆங்காங்கு தேர்தலை நடத்தி கொள்ளலாம், அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் பத்திரிக்கைக்காரனுக்கும் விவரம் தெரியல, டிவியில் விவாதம் நடத்துகிறவனுக்கும் தெரியல. அப்படி ஒன்றும் சட்ட திருத்தம் பண்ணல. அப்போ எப்படி தேர்தல் அப்பப்போ வந்துடுது? எப்படி வருதுன்னா சொல்கிறேன், சட்டம் கொண்டு வரேன். எப்படி இல்லைங்க, எப்படி வருதுன்னு சொன்னால் இந்த நேரு, இந்திரா காந்தி இவங்கெல்லாம் நயாவன் நான் உள்ளே வந்தேன் எழும்பி நிற்க மாட்டேங்கிறான். அவ்வளோ திமிரா அவனுக்கு. கழிச்சிடுடா, ஆந்திராவை கழிச்சிடுவான். சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆந்திராவை கலைச்சாச்சுல்ல, அப்போது தேர்தல் வைக்கணும்ல, 6 மாதத்தில் வைக்கணும். ஆமாம், தேர்தல் வச்சுருவாங்க. 6 மாதம் தேர்தல் வச்சாச்சுல, 5 வருஷம் போகணும். அப்போது நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடியே வந்துடும். இவங்க கலைச்சது 2ஆவது வருஷத்தில், நாடாளுமன்ற ஒரு 3 வருஷத்தில் வந்துடும். அப்போ இந்த ஆட்சி 3 வருஷம் தான் ஆகிருக்கும். அப்போ இதுக்கு கிடையாது நாடாளுமன்ற தேர்தல். அப்புறமா 2 வருஷம் கழிச்சு இது. இப்படி தான் வந்துடுச்சு. இப்படி 55 வருஷம் அவங்க குடும்பம் ஆட்சி நடத்தியிருக்கு, காங்கிரஸ் குடும்பம். ஆமாம். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க 55 வருஷத்தில் 75 முறை ஆட்சி கலைச்சிருக்காங்க நேரு குடும்பம். நேரு குடும்பம் என்னையா இந்த ஆள் இப்படி பேசிட்டு போகிறான், இந்த பக்கம் நான் இருக்கிறேன், என்னை பார்க்காம வர போகிறான். அவன் யார்? அவன் சார், அது ஹரியானா சீஃப் மினிஸ்டர் சார். சீஃப் மினிஸ்டர் போய் வீட்டில் போய் இறங்குறான். அவன் பொண்டாட்டி சொல்லுது, சார் நம்ம ஆட்சியை கழிச்சிட்டாங்களாமே அப்படின்ட்டு. அதில் செல்ஃபோன் கிடையாது. செல்ஃபோன் இருந்தால் கார்லேயே தெரிஞ்சிருக்கும், தகவல் வந்துருக்கும். இப்படியெல்லாம் நேரு, இந்திரா காந்தி இப்படி ஆட்சியை கலைக்கிறாங்க. அது 55 வருஷத்தில் 75 முறை கழிச்சிருக்காங்கன்னு பாருங்களாம். இப்படி கழிக்கிறதுனால 6 மாதத்தில் தேர்தல் நடத்தணுன்னே அம்பேத்கருக்கு சட்டம் இருக்குது. அம்பேத்கர் என்ன சொன்னார்? சட்டத்தில் எல்லா இடமும் ஒரே தேர்தலாக நடத்தணுங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அது அம்பேத்கருடைய சட்டம். அதான். அப்போது இப்படி கழிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டத்தை அவர் இப்படியெல்லாம் குதர்க்கமாக பண்ணுவாங்களா அப்படின்னு அவர் நினச்சார். அவர் கணிக்கலை, அவர் யோசிக்கலை. அதெல்லாம் அப்படியெல்லாம் அப்போ இருந்தவங்க யோசிக்கலை. இப்படியெல்லாம் நேரு மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி, ராஜீவ் மாதிரி ஆளுங்கள்லாம் வருவாங்கன்னுக்கிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை.
அப்போ அதில் என்னென்னா 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் வைக்கணும் அப்படி இருக்குது. 6 மாதம் தேர்தல் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஏதோ பிரச்சனைனா ஒரு யாராச்சும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே தேர்தலும். அப்போ கலைச்சாலும் 6 மாதத்துக்குள்ளே நடத்திடணுங்கிறது. நடத்திடுறாங்களா? அதில் இந்த 5 வருஷம் போகணும்ல. அப்போது நாடு பூராவும் இருக்கிறதோடு அது ஒத்து வராது, தள்ளி போயிடும். இப்படி அங்கங்கே கலைச்சிடும், அங்கங்கே திருடு. இப்போ என்னன்னா 2 மாதத்துக்கு ஒரு தேர்தல். ஹரியானாவில் தேர்தல் நடக்குது. இவன் என்ன சொல்கிறான்? ஹரியானா தேர்தலில் பிஜேபி ஜெயிக்குமா? தோத்துடும். அப்போது பிரதமர் ராஜினாமா பண்ணுவாரா? பிரதமர் நாடாளுமன்றத்தில் இருக்கார். என்ன ஹரியானா சட்டமன்றம், அங்கே தோத்துட்டா ராஜினாமா பண்ணிடுவாரா? என்னடா இது? அப்புறம் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்கிறது, என்ன ஆகும்? பிஜேபி தோற்று விட்டால் ராஜினாமா செய்வாங்களா? பிரதமர் ஓடிடுவாரா? என்னடா இப்படி இடி எழுதுறான், நெகட்டிவ். ஆமாம், எப்படி மாதம் 2 தேர்தல் நடக்குதுல்ல, மாதம் 2 தேர்தல் நடக்குது, இவனுக்கு எப்படி எழுதுறானுங்க? அப்போது ஆள்பவர்களால் நிம்மதியாக ஆள முடியலை. ஏன்னா இவங்களுக்கு பதில் சொல்கிறது, அது என்னத்தை செஞ்சாலும் இவர் தேர்தலுக்காகத்தான் செய்கிறாரு, வந்த தேர்தலில் செய்கிறாரு, வரப்போகிற தேர்தலுக்கு செய்கிறாரு, இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. தேர்தலே மொழ நேரமாக தேர்தல் மாதிரியே இருக்கு. நெத்தமும் டென்ஷனாக இருக்குது நாட்டில் எல்லாருக்கும், மக்களுக்கும் இதே இதாக இருக்குது. அதனால் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு கத்தியார். ஏற்கனவே 67க்கு முன்னாடி இருந்த மாதிரி இது ஒன்றும் புதுசாக பிஜேபி கொண்டு வரலை. கொண்டு வர சட்டம் என்னென்னா இடையில கலைக்கப்படாது, அப்படியே கலைச்சாலும் பொது தேர்தலோடு தான் நடத்தணும். இப்படி இன்னும் 2 வருஷம் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தை 3 வருஷத்தில் நிறுத்திடலாம், அல்லது இந்த சட்டமன்றத்துக்கு கூட 1 வருஷத்தை கொடுத்துடலாம், அல்லது கூட 1 வருஷத்துக்கு ஜனாதிபதி ஆட்சியை வச்சுக்கலாம். இந்த மாதிரி திருத்தங்கள் தான் கொண்டு வராங்க. இந்த மாதிரி திருத்தங்களை கொண்டு வந்து அதை ஒரே தேர்தல், சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரு டைமில் தேர்தல். ஆனால் உள்ளாட்சிக்கு அப்புறமா ஒரு 100 நாளையில் ஒரு நாள் தேர்தல் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மசோதா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 2 மசோதாவை வரப்போகுது, இன்றைக்கி நாளைக்கு வந்துடும். அந்த மசோதா நாளைக்கு வந்து சொன்னாங்க வந்துடும். அது நாட்டுக்கு மேலே யாருக்கு அக்கறை இருக்குது? அவங்க செய்கிறது எல்லாம். காங்கிரஸ்காரன் வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான், இங்கிலாண்டில் அதிகாலையிலங்கிறது மத்தியானம் 2 மணி, அவங்களுக்கு ஒரு 9 மணி 10 மணிங்கிறது 3 மணி, நமக்கு 3 மணி 4 மணி. அப்போ காங்கிரஸ்காரன் என்ன பண்ணுவான், 3 மணி 4 மணிக்கு தான் சாயங்காலம் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவான். ஏன்னா விக்டோரியா மகாராணிக்கு பார்வைக்கு வச்சு அவங்க தூங்கி முழிச்ச பிறகு இவனுக்கு சாயங்காலம். அதை வாஜ்பாய் தான் மாற்றினார். என்னடா இது, ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு கைக்கூலி ஆட்சியாக நடக்குதுங்க. இன்னும் அதெல்லாம் கிடையாது, நம்ம டைமுக்கு நம்ம பட்ஜெட்டு தாக்கல் பண்ணணுன்ட்டு காலையில் பண்ணது வாஜ்பாய் தான் துவங்கினார். இந்த மாதிரி இவங்க ஒரு என்ன குப்பையாக கிடந்தா என்ன, எப்படி நாசமாக இருந்தால் என்ன, நாடு தேர்தல் எப்படி நடந்தால் நமக்கு என்ன, கேட்டு நமக்கு தேவை அமெரிக்கா, இத்தாலி, இங்கிலாந்து, இந்தியா தானே. எப்படி போனால் நமக்கு என்ன, நமக்கு தேவை பணம், அதை வெளிநாட்டில் பதுக்கல் பண்ணணும், முதலீடு பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது திமுக. அவங்க தேவையெல்லாம் வேறு வேறையே இருக்குது. ஆனால் பிஜேபியினுடைய தேவை இந்த தேசமாக இருக்குது. தேசம் முன்னேற்றத்துக்காக தேசம் தான் பிஜேபியினுடைய தேவை. அப்போது இந்த நாட்டுக்கு என்ன வேணும்? இந்த நாட்டுக்கு ஒரே தேர்தல் ஏற்கனவே இருந்தது, 67 வரைக்கும் அதானே இருந்தது, அதை கொண்டு வந்தா என்ன அப்படின்னு பிஜேபி யோசிக்குது. அப்போ நாட்டுக்கான இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி, நாட்டுக்கான முடிவு ஒரே நாடு ஒரே தேர்தல். இதை எதிர்க்கிறவங்க தேச விரோதிகள். இதுதான். ஓகே, வணக்கம்.